வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் உக்கடம் தான் வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் பார்க்கவே ஏதோ மினி ராயப்பேட்டைக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய கடை அப்படியே மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஹாப்பனிங்கா சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்த கடை தான் அபிதா பிரியாணி ஹோட்டல். இந்த கடையில பீஃப் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா, அப்புறம் எம்டி பிரியாணி வாங்கிருந்தோம். எம்டில வேற ஒண்ணும் இல்ல மக்களே, நம்ம ஊர்ல குஸ்கான்னு சொல்ற மாதிரி அந்த ஊர்ல எம்டி பிரியாணின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்க கோயம்புத்தூர்ல 90% சீரக சம்பா பிரியாணி தான். நம்ம சென்னையில இருக்க மாதிரி பாஸ்மதி ரைஸ் பிரியாணில இங்க கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த சுக்கா அந்த சீரக சம்பா பிரியாணில ஸ்டாரிங் போட்டு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் எல்லாம் சும்மா வெறித்தனமா தாறுமாறா இருந்துச்சு. எத்தனை பேர் நம்மள ஃபாலோ பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நண்பர்களே, நம்மள ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, இன்னும் தரமான சம்பவம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. உண்மையே இந்த கடையில பிரியாணி வந்து அட்டகாசமா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு ஒரு விசிட்ட போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெசர்ட் இல்லனா எப்படி அப்படியே அதே சீட்ல கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லக்கி கஃபே இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா இங்க கலகலரா நிறைய வச்சிருப்பாங்க. நான் அதுல வந்து கேரமல் வாங்கியிருந்தேன். வாயில வைக்கிறதும் தெரியல, உள்ள போறதும் தெரியல. அப்படி நைஸா மெல்ட் ஆயிட்டு கரைஞ்சி உள்ள போயிடும். அப்படியே சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். பாய் மக்களே.